Good morning, students. Today we are going to see about what is acceleration and their types. First one, acceleration. Acceleration is the rate of change of velocity. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. Acceleration is the rate of change of velocity. Rate of change of velocity இல்லை சேஞ்சஸ் இருக்கிறதா என்னப்பா ஆக்சிலரேஷன். நம்ம வெலாசிட்டினா என்ன சொல்லியிருக்கோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது? வெலாசிட்டி. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. Displacement ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அதோட ஸ்பீட்லேயும் அதோட டைரக்ஷன்லேயும் சேஞ்சஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஓகே, தென் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். Final velocity minus initial velocity by time. Final velocity minus initial velocity by time. A acceleration இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா என்னது? acceleration equal to Vன்றது என்னப்பா? final velocity minus Uன்றது initial velocity by T வந்து time. So A equal to V minus U by T. SI unit of acceleration is meter by second square. Meter by second square. Then positive acceleration. If the velocity of an object increases with respect to time, then the object is said to be in positive acceleration. If the velocity of an object increases with time, ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எப்போ? ரெஸ்பெக்ட் டு டைம். then the object is said to be in positive acceleration. Second one, negative acceleration or deceleration or retardation. மூணுமே சேம். நெகட்டிவ் acceleration, deceleration or retardation மூணுமே சேம். If the velocity of an object decreases with respect to time, then the object is said to be in negative acceleration or deceleration or retardation. நம்ம பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் என்னப்பா சொல்லியிருக்கோம்? வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் எப்போ? டைமை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது. இதில் என்னது? இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இங்கே வந்து என்னது? வெலாசிட்டி வந்து of an object decreases எப்போ? with respect to time. So then the body is said to be in negative acceleration or deceleration or retardation. இந்த ஃபிகரை பார்ப்பா. U என்றது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. V வந்து ஃபைனல் வெலாசிட்டி. the velocity of a golf ball rolling in a straight line changes from 8 meter per second to 2 meter per second in 10 seconds. What is its deceleration, assuming that it is decelerating uniformly? என்னப்பா கொடுத்துருக்காங்க? இன்சைட் ஸ்ட்ரைட் பால் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது, மூவ் ஆகுது. அப்போ அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்குது? ஸ்பீடில் 8லேருந்து 2 மீட்டர் பை செகண்ட்ஸாக வந்து மாறுது. எப்போ? 10 செகண்ட்ஸில். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி U ஈக்குவல் டு 8 மீட்டர் பை செகண்ட். இதுதான் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? 8 மீட்டர் பை செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி V ஈக்குவல் டு 2 மீட்டர் பை செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி 2 மீட்டர் பை செகண்ட். டைம் டேக்கன். டைம் எவ்வளவு? 10 செகண்ட்ஸில். டைம் வந்து T 10 செகண்ட்ஸ். ஆக்சலரேஷன் ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். V மைனஸ் U பை T. V மைனஸ் U பை T. Vன்றது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. U இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். V ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோப்பா? 2 மைனஸ் V சாரி U என்னது? இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? 8. 2 மைனஸ் 8 பை டைம் என்னப்பா? 10. But 2 minus 8 equal to minus 6 by 10. Minus 6 by 10 equal to
minus 0.6 meter by second square. Meter by second square. நமக்கு தெரியுமா ஆக்சலரேஷனோட SI யூனிட் என்னது? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். The deceleration is minus 0.6 meter by second square. நெகட்டிவ் ஆக்சலரேஷன், டீசலரேஷன், ரீட்டார்டேஷன் மூணுமே சேம் தான். புரியுதாப்பா? நெக்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். An object undergoes uniform acceleration when the changes increases or decreases in its velocity for every unit of time is the same. Uniform acceleration என்னப்பா? An object undergoes uniform acceleration. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்கும்போது when the changes எப்போ இருக்குமா? when the changes increase or decrease in its velocity. வெலாசிட்டியில் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகணும். எப்போ? ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் த சேம். அப்போ வந்து டைம் வந்து சேமாக இருக்கணும். வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸாக இருக்கணும் இல்லைன்னா டிக்ரீஸாக இருக்கணும். எப்போ? ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் த சேம். சேமாக இருக்கணும். டைம் வந்து சேமாக இருக்கணும். The table given below shows the uniform acceleration of a bus. எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. டைம் எவ்வளோப்பா? 1 செகண்ட். இங்கே வந்து 2, 3, 4, 5 செகண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்மாக ஸ்பீட் ஆகுதா? 1 இன்க்ரீஸ் ஆகுதா டைம்? அதோட வெலாசிட்டி பார்ப்பா. 20 + 20. அடுத்தது அது ரெண்டே ஆட் பண்ணால் 40. திரும்ப வந்து 2 செகண்ட்ஸ்லேருந்து திரும்ப 20 இன்க்ரீஸ் ஆகுது. தென் அடுத்து 60 + 20, 80 + 20 + 100 + 20 இப்படி மாறிக்கிட்டு இருக்காப்பா. 20 வந்து இன்க்ரீஸ் ஆகுது வெலாசிட்டி. இது வந்து ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அடுத்த டேபிள் பார்ப்பா. இதில் வந்து 100 - 20 = 80. 80 - 20 60. 60 - 20 40. 40 - 20 20 - 20. இது டீசலரேஷன். புரியுதா? இது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது வெலாசிட்டி. இது வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதுன்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக நினச்சிருக்கோம். அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் when the changes எதில் சேஞ்சஸ் இருக்கணும்? வெலாசிட்டியில். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் த சேம். இதில் வந்து டைமில் வந்து சேஞ்சஸ் இல்லை. அதோட வெலாசிட்டி தான் ஃபஸ்ட் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் ஒன்றில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ் ஆகிறது என்னது? ஆக்சலரேஷன். இது டீசலரேஷன். when the velocity of the object is increasing by 20 meter per second, the acceleration is 20 meter by second square. ஃபஸ்ட்டு வந்து 20 தான் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீஸிங் பை 20 மீட்டர் பை செகண்ட். ஸோ இந்த ஆக்சலரேஷன் எவ்வளவு? 20 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்னப்பா? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் when the velocity of the object is decreasing by 20 meter by second square. 20 meter by second. The deceleration is 20 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இது வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது 20 மீட்டர் பை செகண்ட் அதான் 20 தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டீசலரேஷன் இஸ் 20 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். தென் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். an object undergoes non-uniform acceleration if the change in its velocity for every unit of time is not same. non-uniform acceleration என்னப்பா? an object undergoes non-uniform acceleration. எப்போ பாடி நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்கும்? இஃப் த சேஞ்ச் இன் இட்ஸ் வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும். எப்போ? ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் நாட் சேம். டைம் வந்து சேமாக இருக்காது. அதான் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இங்கே வந்து டைம் என்னதுப்பா? இங்கே வந்து 0 1 2 3 4 5 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி அதோட வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 10 40 60 70 50. சரியா? இது வந்து யூனிஃபார்ம் இல்லையா?
10 அடுத்து 40 கொடுத்துருக்காங்க, அடுத்து 60, 70, 50. சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியுமில்லப்பா. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இது எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுது? 0, 10. 40 மைனஸ் 10 என்னப்பா? 30. ஃபார்முலா தெரியுமில்ல, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே 60 மைனஸ் 40, 20. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ரெகுலராக இல்லாமல் இருக்குல்ல, அதுதான். The change in velocity is not the same for every second. எவ்ரி செகண்ட்லேயும் வெலாசிட்டி சேமாக இல்லை, அதான் கொடுத்துருக்காங்க. த வெலாசிட்டி இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி செகண்ட். செகண்ட்ஸில் ஒவ்வொரு செகண்ட்லேயும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. த மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர் கோயிங் நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன். இதான் நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் சொல்கிறோம். Next one, distance time graphs. A car traveling along a straight line away from the starting point O is shown in the figure. என்ன பார்த்துருக்காங்க, ஒரு கார் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் O, ஸ்டார்டிங் பாயிண்ட் O. The distance of the car is measured for every second. காரோட டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு செகண்டும் மெஷர் பண்ணுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஆர் ரெக்கார்டட் அண்ட் எ கிராஃப் இஸ் ஃப்ளாட்டட் யூஸிங் த டேட்டா. இந்த டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு கிராஃப் ஃப்ளாட் பண்ணுறாங்க. த ரிசல்ட்ஸ் ஃபார் 4 பாசிபிள் ஜர்னிஸ் ஆர் ஷோன் பிலோ. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ, கார் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. கார் அட் ரெஸ்ட், ஃபஸ்ட் ஒன் பார்ப்பா. கார் அட் ரெஸ்ட் டைம் 0 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3, 4, 5. இது செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் 20, 20. சரியா? த கிராஃப் ஹேஸ் 0 கிரேடியன்ட். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். தஸ் த கார் இஸ் அட் ரெஸ்ட். நான் சொல்லிட்டேன், கார் ரெஸ்ட் பீரியடாக இருக்கும்போது அது மூமெண்ட் இருக்காது. சரியா? அப்போ கான்ஸ்டன்ட் distance is constant for every second. எப்போ கார் ரெஸ்ட்டாக இருக்கும்போது. தென் கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பை செகண்ட்னாலும் ms மைனஸ் 1னாலும் சேம். m/s சொல்கிறோம்லப்பா, m/sனாலும் ms மைனஸ் 1னாலும் 1. டைம் பார்ப்பா. டைம் 0, 1, 2, 3, 4, 5. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 0, 10, 20, 30, 40, 50. 10 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிராஃப் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். இந்த கிராஃப் ஹேஸ் கான்ஸ்டன்ட் கிராடியன்ட். த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் 10 மீட்டர் இன் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. தஸ் த கார் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ கார் யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது டிஸ்டன்ஸு. ஸோ the car moves with uniform speed. Third one, car traveling at increasing speed. டைம் பார்ப்பா. டைம் 0 to 5 கொடுத்துருக்காங்க செகண்ட்ஸில். 1, 2, 3, 4, 5 செகண்ட்ஸு. டிஸ்டன்ஸ் என்ன கொடுக்காங்க? 0, 5, 10, 45, 80, 125 இப்படி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ கிராஃப் எப்படி கிடைக்குது? இந்த மாதிரி கிடைக்குது. த கிராஃப் ஹேஸ் அன் இன்க்ரீசிங் கிராடியன்ட். ஸோ தஸ் த ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஸ்பீடு ஃபஸ்ட்டு என்னது 5, 20, 45 இருக்குல்ல, அது இப்போ ஸ்பீடு போக போக என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இன்க்ரீசிங் கிராடியன்ட், திஸ் தட் இஸ் த ஸ்பீட் இன்க்ரீசஸ். தென் கார் ட்ராவலிங் அட் டிக்ரீசிங் ஸ்பீடு. டைம் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் 0, 45, 80, 105, 120, 125 கொடுத்துருக்காங்க. கிராஃப் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த கிராஃப் ஹேஸ் எ டிக்ரீசிங் கிராடியன்ட். தட் இஸ் த ஸ்பீட் டிக்ரீசஸ். ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. தென் speed time graphs.
Let us consider a bus traveling from Tanjavur to Trichy. The speed of the bus is measured for every second. The speed and time are recorded and a graph is plotted using the data. It is known as speed time graph. The results for 4 possible journeys are shown. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. இது வந்து ஸ்பீடுக்கும் டைமுக்கும் கிராஃப் போடுறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்ப்பா, பஸ் அட் ரெஸ்ட்டு. பஸ் அட் ரெஸ்ட்டு. ஃபஸ்ட் ஒன் டைம் பார்ப்பா 0 1 2 3 4 5. ஸ்பீடு என்னது 0, ஏன்னா பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால என்ன செய்யும், அது ஒரு ஸ்பீடு இருக்காது, மூமெண்ட்டே இருக்காது இல்லையா. அப்போ டைமுக்கும் ஸ்பீடுக்கும் கொடுத்துருக்காங்க. த ஸ்பீட் ஆஃப் த பஸ் ரிமைன்ஸ் அட் 0 மீட்டர் பை செகண்ட். ஸோ த பஸ் ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். ஏன்னா பஸ் வந்து மூவ் ஆகலையில், அப்போ அதோட ஆக்சலரேஷன் வந்து 0. தென் பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் மீட்டர் பை செகண்ட். டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது ஸ்பீடு வந்து 10 இருக்கும், சேமாக இருக்குது ஸ்பீடு. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. த ஸ்பீட் ஆஃப் த பஸ் ரிமைன்ஸ் அட் 10 மீட்டர் பை செகண்ட். Here slope of the line is 0. So the bus has 0 acceleration. ஏன்னா ஸ்பீடு வந்து சேமாக தான் இருக்குது, 10 தான் இருக்குது. அப்போ வந்து அது என்னது 0 ஆக்சலரேஷன். ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து 0, அப்போ ஆக்சலரேஷன் வந்து 0 சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் ஏன்னா 10 தானே இருக்குது. தென் பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இங்கே வந்து டைம் வந்து 0 1 2 3 4 5 செகண்ட்ஸில் இருக்குது. ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு 10, தென் 10 20 30 40 50 இந்த மாதிரி இருக்குது. டைமும் ஸ்பீடு லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இன்க்ரீசஸ் பை 10 மீட்டர் பை செகண்ட் ஆர் ms-1 every second. Hence the graph has a positive and constant gradient. The acceleration is constant. Next one, bus traveling uniform deceleration. Time வந்து செகண்ட்ஸ் 1 0லேருந்து கொடுத்துருக்காங்க 5 வரைக்கும். ஸ்பீடு வந்து 50 40 30 இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் த பஸ் டிக்ரீசஸ் பை 10 ms-1 எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் அது என்னது அதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் எ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் கிராடியன்ட் அண்ட் த ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து குறையுது, அதோட ஸ்பீடு வந்து குறையுது. தென் பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். டைம் வந்து அதே மாதிரி தான் சேமாக இருக்கும். 0 1 2 3 5லேருந்து ஒவ்வொரு செகண்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு வந்து 10 2 8 18 32 50. கிராஃப் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் இன்க்ரீஸிங் வித் டைம். பஸ்ஸோட ஸ்பீடு வந்து டைம் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. Hence the graph has a positive and increasing gradient and acceleration increases. அப்போ வந்து ஆக்சலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன். எப்போ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்கும்போது. தென் பஸ் ட்ராவலிங் வித் டிக்ரீஸிங் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். டைம் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு வந்து 10 18 32 42 48 50 இருக்குது. கிராஃப் வரையும்போது இந்த மாதிரி லைன் கிடைக்குது. ஸோ த ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங் வித் டைம். ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங் வித் டைம். அதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் ஏ பாசிட்டிவ் and the decreasing gradient and the acceleration decreases.